ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள்: யோகரத்தின மோதிரங்கள், யோகரத்தின காதணிகள், யோகரத்தின நெக்லஸ்கள், யோகரத்தின பிரேஸ்லெட்கள், யோகரத்தின ஒட்டியானங்கள், யோகரத்தின வளையல்கள், யோகரத்தின மாங்கல்யங்கள், யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 கேடிஎம் முத்திரை கொண்டது. SRGJ சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், number 45/12, Quality Complex, first floor, Arunachalam Road, Saligramam, Chennai 6,93,000, opposite to Prasad Color Lab. Phone 04423760774 and 04423760772. Mobile 9840957612, 9952959962 and 99629400066. மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும். பிரபஞ்ச ரகசியம் உன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக. Jyotida Satguruji Meheru, enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Meheru Jyotida Dhyanalayam, Trust Registered. Join his astrology therapy classes and attain bliss. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி? உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இறைசக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும். இது எப்படி என்றால், உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி, நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது. இதுதான் ஒரே வழி. காரணம், இது உங்கள் வயிற்றின் பசி. ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பலிப்பதென்பது அன்னதானத்தை போல, என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல. ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி, உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும். அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணை புரிவேன், காலப்பாதை வாயிலாக என்றென்றும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. நீ யார் என்பதை அறிந்து கொள்ளவும், உனது கடந்த கால தவறுகளை நிகழ்காலத்தில் திருத்திக் கொண்டு எதிர்காலத்தில் உனது ஜாதக யோகங்களை கை நழுவ விடாமல் வெற்றி பெறுவதற்கு உதவும் ஒரு வாயில் கதவுதான் காலத்தை குறிகாட்டும் காலப்பாதை. காணத் தவறாதீர்கள். பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை. ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும் கடவுள் போல. ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலில் தற்போதைய 21ஆம் நூற்றாண்டில் நவீன நாகரிக காலத்திற்கேற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றிக் கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட சேனல் தான் உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனல் ஆகும்.
அப்படி எனக்கு தெரிந்ததைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு ஷேர் செய்து கொள்கின்றேன், பகிர்கின்றேன். உங்களையும் ஷேர் செய்ய சொல்கின்றேன். சத்தியத்தை ஷேர் செய்தால்தான் விமோச்சனம் கிடைக்கும். ஆக நான் கூட பயந்தே விட்டேன், 90,000 கோடி நம்ம அரசிடம் இருக்குமா என்று. உடனே நான் கூகுளில் போனேன். 2017-18 பிறகு வரி தானே, அரசாங்கம் என்ன சொல்லும், நாங்கள் வரி பணம் வந்தால் தானே நாங்கள் செலவிட முடியும். பிறகு அந்த வரி பணம் வருகிறதா என்று பார்த்தேன். நான் வியந்தே போனேன். 2017-18 ஒரு வருட தமிழகத்தினுடைய அனைத்து வரியும் தமிழக அரசுக்கு போவது 67,583 கோடிகள். தயவு செய்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 67,583 கோடிகள் வருமானம் வருகிறது தமிழக அரசுக்கு ஒரு வருடத்திற்கு. பிறகு ஒரு ஆட்சி, அது திமுக, இன்றைக்கு அதிமுக இருக்கிறது, இதற்கு முன்பு அதிமுக இருந்தது. பிறகு 2006 வரையிலும் திமுக இருந்தது. பிறகு இவர்கள் தானே கடந்த 50 ஆண்டுகளும் திமுக அதிமுக தானே மாறி மாறி, 60 ஆண்டுகள் இவர்கள், 30 ஆண்டுகள் அவர்கள், 30 ஆண்டுகள். இது வேறு பெருமை. இவர்கள் 5 முறை முதலமைச்சர் என்றும், அவர் 6 முறை முதலமைச்சர் என்றும், இவர் 6வது முறை வரவில்லை என்று. ஆக இப்படித்தானே போய்கொண்டிருக்கிறது. ஆக ஒரு வருடத்திற்கு தமிழக மக்கள் 7 கோடி பேரும் சேர்ந்து அனைத்து A to Z பொருட்களுக்கான வரி தமிழக அரசு வசூலிப்பது 67,583 கோடிகள். இன்ட்டு 5 வருடம் என்றால் 3,37,915 கோடிகள். எவ்வளவு? 3,37,915 கோடிகள் வருமானம் வருகிறது. அதில் இருந்து 1/3 தானே 900 கோடி. இது ஒரு முறை தானே செலவு உனக்கு, பிறகு மெயின்டெனன்ஸ் தானே. இருந்தால் நாம் எதற்காக அசிங்கமாக கர்நாடகாவிடம் கையேந்த வேண்டும்? அவன் நம்மை எதற்கு காரி உமிழ வேண்டும்? பிறகு ஏன் ஆந்திராவிடம் கையேந்த வேண்டும்? பிறகு இங்கே தமிழ்நாட்டிலே தமிழ் 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 நாங்கள் தமிழ் நாங்கள் தமிழ் என்றால் வானம் பொழிந்து விடுமா? நாங்கள் தமிழ் என்றால் காற்று வந்து விடுமா? நாங்கள் தமிழ் என்றால் பிறகு உங்களுக்கு நீர் ஆதாரம் கிடைத்து விடுமா? தமிழ் என்று நீங்கள் உறக்க ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் கத்துவதற்கே உங்கள் தொண்டையில் தண்ணி வேணுங்க. தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்கிறதுக்கோ இல்லை அந்தந்த மாநிலக்காரன் அவன் மாநில மொழியை சொல்கிறதுக்கே தண்ணி வேணுமே. அந்த தண்ணியை பற்றி தானே இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு மக்களை திசை திருப்புவது இன்றைக்கு சோஷியல் மீடியாக்களில் எல்லாமே அர்த்தமற்ற பேச்சுக்கள். அது உங்களுடைய காதுகளுக்கு வேணுமென்றால் உணவாகலாமே தவிர உங்கள் வயிற்றுக்கு உணவாகாது. நான் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் வயிற்றுக்கு உணவாக போவதை பற்றி. ஆக எந்த மொழியும் நம்மை காப்பாற்றப் போவதில்லை. நம்மை காப்பாற்றுவது பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்ச எண்ணெய், இயற்கை எண்ணெய். அவள் நீரின் ரூபமாகத்தான் வரும். நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது ஒரு கிரகம். ஏனென்றால் நம்மளால் இந்த பூமியை தவிர வேறு கிரகத்தில் வாழ முடியவில்லை என்றால் அங்கே நீர் இல்லை. ஆக இதற்கு செலவாகக்கூடிய தொகை 90,000 கோடி. ஆனால் 5 ஆண்டுகளுக்கு இவர்களுக்கு வரக்கூடிய வரிப்பணம் என்பது 3,37,915 கோடி. அதில் 1/3 இவர்கள் கொடுத்தால் இன்றைக்கு இல்லை. இது 60 ஆண்டுகளாகவே இந்த தொகை வந்து கொண்டிருக்கிறது. இதில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம், அவ்வளவுதான். ஆக 3 லட்சம் கோடி என்பது உறுதி 5 ஆண்டுகளுக்கு. இந்த 3 லட்சம் கோடியில் ஏன் இவர்கள் ஒரு 90,000 கோடி இன்றைக்கு, இதே ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு செய்திருந்தால் இது 40-50,000 கோடியில் முடிந்திருக்கும். ஏன் எந்த திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் XYZ, நான் எந்த கட்சியும் சாராதவன், நான் ஒரு தனி மனிதன். நான் இந்த உலகம் உய்வதற்கான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த அகவியல் யோகங்களை கூறிக்கொண்டிருக்கும் ஒரு சாதாரண பிரஞ்சையுள்ள மெய்யறிவு உள்ள ஜோதிடன், மெய்ஞான ஜோதிடன். இவ்வளவுதான். எனக்கே இவ்வளவு தெரிகிறது என்றால் அரசியலில் வருபவர்களுக்கு எவ்வளவு தெரிந்திருக்க வேண்டும். இது என்னுடைய சப்ஜெக்டே அல்ல, ஆனால் நானே இவ்வளவு தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கேன். பிறகு கிரகங்கள் வேலை செய்ய வேண்டும் என்றால் எப்படி வேலை செய்யும்? நீங்கள் அந்த கிரகங்கள் பஞ்சபூதத்திலே ஒரு பூதமான நீர் ஆதாரத்தை அழித்து விட்டீர்கள். பிறகு அதற்கு ஏற்பதை போல அந்த நீர் கிரகம் என்று ஒன்று ஜோதிடத்தில் சுக்கிர கிரகம். பிறகு அது வலுவிழக்கத்தானே செய்யும். சுக்கிரம் உச்சமாக 1000 கோடி வர வேண்டியவனுக்கு 1 கோடி வந்தாலே பெரிய விஷயம். 1 கோடி வர வேண்டியவனுக்கு தெருக்கோடியில் தான் நிற்பான். 1000 கோடி வருபவனுக்கு இன்றைக்கு உலக சுகாதார மையம் சொல்லியிருக்கிறது 10ல் 9 பேர் நாம் நச்சுக்காற்றை சுவாசிக்கிறோமாம். அப்படி என்றால் என்ன? ஓசோன் வெண்திழை கிழிந்து விட்டது. இதை உள்ளே இந்த குளோரோ ஃப்ளோரோ கார்பன்ஸை இந்த ஏசியிலும் இந்த மின்னணு சாதனங்களும் இருக்கிறது என்பதை ஏன் இந்த அரசியல்வாதிகள் விஞ்ஞானிகள் மூலமாக அறிந்து அதற்கு தடுப்பணைகளை முதலிலேயே போடவில்லை? முதல் கேள்வி என்னுடையது. இரண்டாவது, பிளாஸ்டிக்கை இவர்களே உள்ளே கொண்டு வந்து விட்டு பிறகு அதனால் கேன்சர் வருகிறது, இது மக்குவதற்கு 2000 ஆண்டுகள் ஆகும் என்று இன்றைக்கு கண்டறிந்தவர்கள் ஏன் அன்றைக்கே கண்டறியவில்லை? இரண்டாவது கேள்வி. நான் அரசுக்கும்
தமிழக அரசுக்கும் இந்திய அரசுக்கும் நான் விடுக்கின்றேன் இந்த கேள்விகள். இதை அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும். காரணம், எனக்கு அந்த பேச்சுரிமை உண்டு. நான் ஒரு இந்திய பிரஜை, நான் ஒரு தமிழக நாட்டில் வாழக்கூடிய இந்திய பிரஜை. எனக்கு அந்த உரிமையின் பால் நான் கேட்கின்றேன். ஏன் நீங்கள் ஓசோன் என்ற வெண்திரை கிழிவதற்கு, இவ்வளவு ஏசிகள் ஒரு வீட்டில் இருப்பதற்கு ஏன் அனுமதித்தீர்கள்? இத்தனை ஃப்ரிட்ஜுகள் இருப்பதற்கு ஏன் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டாடக்கூடாது? ஒரு குடும்பத்தில் ஒரு ஏசி தான் வச்சுக்கணும் இன்றைக்கி சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி ஏன் அன்றைக்கி சொல்லலை? இன்றைக்கி இந்த கார்டு கொண்டு வந்தார்ல மோடிஜி அவர்கள், பணக்காரர்களுக்குன்னு ஒரு ரேஷன் கார்டு, அவங்க இதை வாங்க முடியாது, ஏழைகள் தான் இந்த கார்டு வாங்க முடியும்னு ஏன் நீங்கள் இன்றைக்கி நான் கேட்கல, கண் கட்ட பிறகு எதுக்கு சூரிய நமஸ்காரம்? இந்த ஏசி என்றைக்கு புழக்கத்தில் வந்தது அன்றைக்கே. இதில் வேறு போட்டி போட்டுக்கிட்டு எல்லா அரசியல்வாதிகளும் நான் டிவி தரேன், நான் ஃப்ரிட்ஜு தரேன், நான் குக்கர் தரேன் அப்படின்னு எல்லோரும் கிளம்பிட்டீங்க. ஆனால் நீங்கள் தர பொருள்னால என்ன சைடு எஃபெக்ட் வரும்னு விஞ்ஞானிகிட்ட கேட்டுக்கிட்டு கொடுத்தா சந்தோஷம். இல்லைன்னா நீங்கள் கொடுத்ததை விட பாவம் அந்த மக்களுக்கு 10ல் 9 பேர் நச்சுக்காத்த சுவாசம் பண்ணி விட்டுறீங்களே. நீங்கள் கொடுக்குற 2000 ரூபாய் டிவி, அதிலிருந்து கக்கக்கூடிய அந்த குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் மூலமாக அவன் குடும்பத்தில் 9 பேர் சாவறானே. அப்போது 9 பேர் உயிரினுடைய விலை 2000 தானா? ஆக முதல் கேள்வி, ஏன் நீங்கள் ஒவ்வொரு மின்னணு சாதனத்திலிருந்து வரக்கூடிய நச்சுப்பொருள் இந்த பூமியை எந்த வகையில் அது பாதிக்கலையான்னு முதல் நாளே, இதை என்றைக்கு நீங்கள் புழக்கத்தில் விட்டீங்களோ அந்த நாளே ஏன் இதை ஆராய்ச்சி செய்யாமல் விட்டீர்கள்? அன்றைக்கி யார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்களோ அவங்களுக்கே இந்த கேள்வி எடுத்துக்குங்க. முதல் கேள்வி. ரெண்டாவது, தமிழகத்துக்குள்ள பிளாஸ்டிக் இன்றைக்கி தான் மக்குன்றது கண்டுபிடிச்சிங்களே, ஏன் இதை 30 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சி இதை தமிழகத்தில் இதுக்கு முன்னாடி கேன்சரில் இந்த பிளாஸ்டிக்கால் கண்ணுக்கு தெரியாத நோய்களால் இறந்தவங்களை ஏன் நீங்கள் காப்பாற்றாமல் தவறினீங்க? உங்கள் பொறுப்புலேருந்து தவறினீங்க. இது ரெண்டாவது கேள்வி. என் கேள்விகள் மிக தெளிவானது, மிக நியாயமானது, மிக நேர்மையானது. பிறகு இப்போ அந்த பிளாஸ்டிக்கை நீங்கள் தடுக்கிறீங்க. ரெண்டாவது, நீர் ஆதாரத்துக்கு இன்றைக்கி நீரியல் நிபுணர்கள் 90,000 கோடி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 67,583 கோடி ஒரு வருஷத்துக்கு வரியாக வருது. இது இல்லாமல் உங்களுக்கு மத்திய அரசுகளது மானியம் வரும். 5 வருடங்களுக்கு 3,37,915 கோடி உங்களுக்கு வருது. இதை ஏன் எந்த அரசுமே, திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும், நீங்கள் 2 பேர் தான் ஆண்டிங்க 60 வருஷமாக, ஏன் நீங்கள் 2 பேருமே செய்யலை? உங்கள் 2 பேருக்குமே இந்த கேள்வி. இன்றைக்கி தமிழகத்தை நீங்கள் வறட்சியில் வச்சுருக்கீங்க. விவசாயிகள் பாவம் நாய்க்கறி சாப்பிட்றான். அவன் போய் அசிங்கமாக டெல்லியில் மோடிஜி வீட்டாண்ட போய் நிர்வாணமாக இருக்கிறான். அவன் போனால் ஒரு உலம் தூக்குறான், நிர்வாணமாக ஓடுறான். இதுக்கு எல்லாம் யார் காரணம்? இந்த தமிழகத்தை ஆண்ட கட்சிகளான திராவிட கட்சிகள் தான் காரணம். இரண்டுமே நான் சொல்கிறேன், திமுக சொல்கிறேன். ஏன்னா நான் கட்சி சாராதவன், நான் மனிதத்தை சார்ந்தவன், மனித இனத்தை சார்ந்தவன். ஆக 4,32,000 ஆண்டுகள் வாழ்வதற்கு தகுதியாக இந்த இயற்கை நம்மிடம் கொடுத்த பூமியை அரசியல்வாதிகளான நீங்கள், தமிழகத்தை சேர்ந்த அரசியல்வாதிகளும் இந்தியாவை சேர்ந்த அரசியல்வாதிகளும், நம்ம ஓசோனுக்கு நீங்கள் காரணம் இல்லை, அதுக்கு பூமியே காரணம்னு வச்சுக்கிங்க. ஆனால் நீராதாரம் போனதுக்கு தமிழக அரசு தான் காரணம். பிளாஸ்டிக்கை உள்ளே கொண்டு வந்ததற்கு தமிழக அரசு மட்டும்தான் காரணம். ஆக நான் இப்போது தமிழக அரசுக்கு விடுக்கும் ஒரே கேள்வி, இனிமேல் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தயவு செய்து எந்த ஒரு விஞ்ஞான பொருளையும் கொண்டு வந்தாலும் அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸை தெரிந்து கொண்டு வாருங்கள். இது நான் எனக்காக சொல்லவில்லை, 7 கோடி பேர் சார்பாக உங்களுக்கு நான் விடுக்கும் கோரிக்கை, யோசனை, யுக்தி அல்லது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து அறிவுறுத்தப்படுவது எப்படி வேண்டுமென்றாலும் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் ஆணவம் பாதிக்காத வகையில். ஏனென்றால் உங்களிடம் அதிகாரம் இருக்கிறது. பிறகு ஆணவம் பாதித்தால் இதை நீங்கள் புறக்கணிப்பீர்கள். அதனால் 7 கோடி பேர் வாழ்க்கையும் 10ல் இப்போதே உலக சுகாதார மையம் 10ல் 9 பேர் நச்சுக்காற்றை சுவாசிக்கிறார்கள் என்று. இப்போது கடவுளிடம் 4வது கேள்வி விடப்படுகிறது. அந்த 4வது கேள்விதான் என்ன கேள்வி தெரியுமா? நீங்கள் இந்த உலகை படைத்து முடித்த பிறகு நான் அதற்கு உதவட்டுமா? நான் அந்த பூமிக்கு உதவியாக இருக்கட்டுமா? இதுதான் ஆன்மீக மனதினுடைய கேள்வி. இது ஆன்மீகவாதியிடமிருந்து வரக்கூடிய கேள்வி. இது ஆன்மீகவாதியிடமிருந்து வரக்கூடிய கேள்வி. என்ன அழகான கேள்வி கேட்கிறான் பார்த்தீர்களா? முதல் கேள்வி விஞ்ஞானியுடைய கேள்வி கடவுளிடம். கடவுள் இந்த உலகை படைக்கும் போது முதல் கேள்வி விஞ்ஞானி கேட்கின்றான், நீங்கள் இதை எப்படி படைத்தீர்கள்? காரணம், அப்போதுதான் அதை தெரிந்து கொண்டால் நான் இந்த பூமிக்கு ஏதாவது ஆபத்து என்றால் இந்த பூமியையும் பூமியில் உள்ள மக்களையும் காப்பாற்ற முடியும். இது நியாயமான கேள்வி, ஆக்கப்பூர்வமான கேள்வி, நேர்மையான கேள்வி, தேவையான கேள்வி, நம்மை வாழ்விக்கும் கேள்வி. இரண்டாவது கேள்வி பைத்தியகாரத்தனமான கேள்வி, ஏன் என்ற கேள்வி. அது தத்துவவாதியினுடையது. அதற்கு தான் ஃப்ரெட்ரிக் நீட்சே
ஒரு மிகப்பெரிய உலக தத்துவவாதி அவர் பைத்தியமானார் என்பதை உதாரணம் காட்டினேன். மூன்றாவது கேள்வி அரசியல்வாதிகள் கேள்வி. அவர்கள்தான் இன்றைக்கு அனைத்து விஞ்ஞான பொருட்களையும் உள்ளே கொண்டு 4,32,000 ஆண்டுகள் பஞ்சாங்கத்திலே இந்த கலியுகம் நல்ல திடகாத்திரத்தோடும் இந்த பூமிக்கு எந்த த்ரெட் இல்லை என்று இயற்கை அறிவித்த போதும் அதை 5000 ஆண்டுகளுக்குள்ள 2 உலக யுத்தங்களை நடத்தி பிறகு தமிழகத்தில் குறிப்பாக நீர் வளத்தை குறைத்து பிறகு ஓசோன் படலம் கிழிவதற்கு இவர்களால் ஆன கைங்கரித்தும் இவர்கள் செய்தது இந்த அரசியல்வாதிகள். நான்காவது கேள்வி ஆன்மீகவாதியுடைய கேள்வி. கடவுளிடம் சொல்கிறார், நீங்கள் இந்த உலகை படைத்த பிறகு நான் அதற்கு உதவட்டுமா? இதுவல்லவா கேள்வி. இது விஞ்ஞானி கேள்வியை விடவும் சிறந்த கேள்வி. இரண்டாவது தத்துவவாதியுடைய கேள்வியோடவும் சிறந்த கேள்வி. தத்துவவாதி நல்லதுதான், தத்துவம் நல்லதுதான். ஆனால் அந்த தத்துவம் அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும். எங்கேயுமே தேங்கி நின்றால் சாக்கடை, ஓடிக்கொண்டிருந்தால் நதி நீரில் பாசி இருக்காது, சாக்கடையில் பாசி இருக்கும். காரணம் தேங்கி விடுகிறது. ஏன் என்ற கேள்வி உங்களை தேக்கத்தில் வைத்து விட்டால் அது சாக்கடை. அதே அது வழிந்தோடும் நதியாக இருந்தால் வளர்ச்சி. அதனால் வெறுமனே ஏன் என்று கேட்கும் தத்துவவாதிகள் பைத்திய நிலைமை அடைவார்கள். அப்படி கேட்டுவிட்டு தங்களுடைய அனுபவ வளர்ச்சியால் இதற்காகத்தான் இது என்பதை உணரும் தருணம் ஒன்று வரும். அப்படி வரும்போது வளர்ச்சி பெறும். என்னிடத்திலே கூட யூடியூப்பில் ஒருவர் கமெண்ட் போட்டார், குருஜி நீங்கள் உரிக்க வெங்காயம்தான் என்று. உரிக்க வெங்காயம்தான் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அப்படி இதுதான் வாழ்க்கை. உரித்தால் கடைசியில் வெங்காயத்தில் ஒன்றும் இல்லாமல் போகும். அந்த ஒன்றுமில்லாமல் போவதுதான் வாழ்க்கை என்று தெரிந்த பிறகு எதற்காக இந்தியாவிலே 4 நிமிடங்களுக்கு ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறாள் என்று புள்ளிவிவரங்கள் கூறுகிறது. பிறகு ஏன் அரசியல்வாதிகள் இவ்வளவுக்கு கொள்ளையடிக்கிறார்கள்? பிறகு அவர்களை கொள்ளையடிக்க விட்ட மக்கள் ஏன் அவர்களை கொள்ளையடிக்க விட்டார்கள்? இல்லையா? பீரோவுடைய சாவி உங்கள் கையில் இருந்தாக்க இவன் கொள்ளையடிப்பான். நீங்கள் பீரோ சாவி அவங்ககிட்ட கொடுத்தா கொள்ளையடிக்க தான் செய்வான். திருடாதவனுக்கு திருடணுன்ற ஆசை வரும்ல. உங்கள் அறியாமையை வச்சு நீங்கள் ஏன் அவ்வளோ அறியாமையாக இருந்தீங்க? பாவம் அந்த மனிதர். வெறுமனே இந்த தத்துவவாதியை போல மனமுடையவர். ஏன் விரிக்க வெங்காயம் தாங்க வரும். அப்புறம் எதுக்கு நாட்டில் இவ்வளோ அநீதி? ஏங்க நாட்டில் இப்போவே 5000 வருடங்கள் ஆகி கலியுகத்தில் ஏங்க இந்த பூமி அடிகிற சூழ்நிலைக்கு ஓசோன் அந்த ஓசோன் குடை அந்த கிழிற அளவுக்கு ஏங்க விஞ்ஞான உற்பத்தியை விஞ்ஞானிகளும் அனுமதிச்சாங்க, அரசியல்வாதிகளும் அதை ஏன் அனுமதிச்சாங்க? அங்கே தான் ஏன் என்பது அழிவு பாதைக்கிட்டு செல்லும் என்பது தான் அதனுடைய குறியீடு. ஏன் என்ற கேள்வி வந்த பிறகு ஆம் என்ற கேள்வி வர வேண்டும். அந்த ஆம் என்ற கேள்வி வந்தால் அது ஆக்கப்பூர்வத்திற்கு அடை செல்லும். அதுதான் ஆம் என்பது ஆன்மீகம். இப்போது மூன்றாவது கேள்வி அரசியல்வாதியுடையது. கடவுளிடம், கடவுளே நீங்கள் அந்த உலகத்தை படைத்து பிறகு நான் அதை பார்த்து கொள்ளட்டுமா? நான் அதை வைத்து கொள்ளட்டுமா? பார்த்து கொள்ளட்டும் அல்ல, நான் அதை வைத்து கொள்ளட்டுமா? என் சொந்த ஆசை அபிலாஷைகள் பதவி சுகத்திற்காக நான் வைத்து கொள்ளட்டுமா? இதுதான் மொத்த பேரழிவுக்கும் இன்றைக்கு காரணம். இந்த மூன்றாவது அரசியல்வாதி மனம் அற்புதமான இயற்கையை நான் வைத்து கொள்ளட்டுமா என்றால் எப்படி உங்களால் வைத்துக்கொள்ள முடியும்? ஒரு பொருளை உங்களால் வைத்துக்கொள்ள முடியும், ஒரு காற்றை உங்களால் வைத்துக்கொள்ள முடியுமா? ஒரு நீரை உங்களால் வைத்துக்கொள்ள முடியுமா? ஒரு ஆகாயத்தை உங்களால் கட்டி போட முடியுமா? பூமியை கட்டி போட முடியுமா? ஒரு பொருளை தான் கட்டி போட முடியும். உயிர்களை எப்படி நீங்கள் கட்டி போட முடியும்? உங்களை நம்பி 7 கோடி பேர் ஓட்டளிக்கிறார்கள் என்றால் 7 கோடி பேர்கள் பொருள்களாக நீங்கள் நினைத்து விட்டால் பிறகு இந்த கேள்வியின் அர்த்தமே அதுதானே. நான் வைத்துக் கொள்ளட்டுமா, இந்த உலகை நான் வைத்துக் கொள்ளட்டுமா என்றால் இந்த உலகை அவர் ஒரு பொருளாக பாவிக்கிறார். அப்படி என்றால் அவருடைய புரிந்து கொள்ளுதலே முதலில் தவறு. முதல் கோணம் முற்றும் கோணம் என்றாதே போல் அவர் முதல் கேள்வியே தவறான கேள்வி, அரசியல்வாதியுடைய கேள்வி. ஆனால்தான் இன்றைக்கு 4,32,000 ஆண்டுகள் ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய பூமியை கடந்த 300 வருடங்களில் அரசியல்வாதிகள் அழிவுப்பாதைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். பூமி வெப்பமயமாதல் பிரச்சனையால். அதற்கு முன்பு இந்த பிரச்சனை இல்லை. அரசியல்வாதிகள் உலகம் போன பிறகுதான் இந்த பிரச்சனை. பிறகு அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த நாடுகளில் நீராதாரங்கள் பறிபோதல், மழைநீரை சேமிக்காததல் நம்ம தமிழகத்திலே, பிறகு பிளாஸ்டிக், பிறகு பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 வகையையும் திருடுதல். வாயு என்ற 2G ஊழல் 2 லட்சம் கோடி. நீர்நிலைகளில் கம்ப்ளீட்டாக நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய நில பகுதியில் எல்லாமே பிளாட்டு போட்டு விற்பனை செய்தல். அந்த வகையிலே நீர் ஆதாரத்தை கொள்ளையடித்தல், காற்றின் வழியாக 2G என்று அலைக்கற்றை மூலமாக ஊழல்,
பிறகு இந்த பூமியையே அனைத்து சதுப்பு நிலங்களையும் அனைத்து காடுகளையும் அழித்து நகரங்களாக்குகிறேன் என்று அங்கும் வணிபம் வியாபாரம் அப்பார்ட்மெண்ட்டுகள் நிலத்தை விற்பனை செய்தல் என்று பிறகு காடுகளை அழித்தாகிவிட்டது. எஞ்சி இருப்பது ஆகாயம். அந்த ஆகாயத்தும் விட்டு வைக்கவில்லை. அந்த ஆகாயத்திற்கும் நான் ஒரு ராக்கெட் அனுப்புகிறேன், நான் தகவல் தொழில்நுட்பத்தை பெருக்குவதற்கு ஒரு ராக்கெட் அனுப்புகிறேன் என்று சமீபத்திலே மீண்டும் இந்த உலக சுகாதார மையம் இன்றைக்கு இவர்கள் அனுப்பி அனைத்து சேட்டலைட்டுகளும் அங்கே ஒரு குப்பையை ஏற்படுத்தியதாக ஒரு தகவலும் வந்தது, பத்திரிகை செய்திகளும் வந்தது. ஆக ஆகாயத்தையும் விட்டு வைக்கவில்லை. இந்த லட்சணத்தில் பூமியே பாதுகாக்க முடியாத விஞ்ஞானிகளும் பிறகு அரசியல்வாதிகளும் எப்படி இவர்கள் போய் சந்திரனில் குடியேற முடியும்? மிக அற்புதமான பூமியை 300 வருடங்களில் அழித்து விட்டார்களே. 10 பேரில் 9 பேர் நச்சுக்காற்றை சுவாசிப்பதாக இன்றைக்கு உலக சுகாதார மையம் இந்த 2019 ஆண்டிலே ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கிறதே. பிறகு இந்த லட்சணவாதிகள், இந்த விஞ்ஞானிகளும், இந்த அரசியல்வாதி கைகோர்த்து கொண்டு பிறகு போய் சந்திரனையும் அழிப்பதற்கு. 4வது கேள்விதான் ஆன்மீகவாதியுடைய கேள்வி. கடவுள் இந்த உலகத்தை படைத்து கொண்டிருக்கும் போது நான் உங்களுக்கு உதவி புரியட்டுமா? நான் உங்களுக்கு உதவியாக இருக்கட்டுமா? இப்பொழுது நேரம் வந்துவிட்டது. இப்போது ஆன்மீகவாதி கையிலே இந்த பூமி வந்தாக வேண்டும். ஆன்மீகவாதியின் கட்டுப்பாட்டிலே இந்த முழு உலகமும் செயல்பட்டாக வேண்டும். ஆன்மீகவாதியின் கட்டுப்பாட்டிலே தான் அரசாங்கங்கள் நடைபெற வேண்டும். சொல்லப்போனால் ஆன்மீகவாதியை அரசியலில் குதிக்க வேண்டும். அதுதான் ஆன்மீகம். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 99529 59962 98409 57612. Website www.srimehru.org.